ஹலோ மக்களே, இது உங்களுக்கான ஒரு ரிமைண்டர் வீடியோ தான் இது. நான் செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். வழங்குறது யார் அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் தாங்க. இவங்க தான் இப்போதைக்கு இந்தியா போஸ்ட் பேமெண்ட் மெத்தடுன்ற முறையில் வந்து வேலைக்கு ஆட்களை எடுத்துகிட்ருக்காங்க. அதுவுமே கான்ட்ராக்ட் பேசிஸில் கவர்மெண்ட் ஜாப்ங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. சரிங்களா? ஸோ ஐபிபிபி அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இந்தியா போஸ்ட் பேமெண்ட்ஸ் பேங்க். ஓகேங்களா? இவங்க தான் இப்போதைக்கு ஆன்லைன் மூலியமாக அப்ளிகேஷன்ஸை வந்து இன்வைட் பண்ணிகிட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 21/3/2025 நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? இது என்ன வேலை அப்படின்றது டீட்டெயில்டாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்ப்போம். ஸ்கிப் பண்ண வேண்டாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிக்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்ற ஒரு வேலைக்கு 51 பேரை எடுக்கிறாங்கங்க. சரிங்களா? ஸோ வயது வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உங்களுக்கு வந்து 21 வயசுலேருந்து 35 வயசு வந்து இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இது எப்படி அவங்க ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, யூஆர் கேட்டகரியில் 13 பேரும், இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 3 பேரும், ஓபிசி கேட்டகரியில் 19, எஸ்சி கேட்டகரியில் 12, எஸ்டி கேட்டகரியில் 4 அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டகரி வைஸாக இந்த 51 பேர் போஸ்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருந்திருக்காங்க. அது போக ஸ்டேட் வைஸாகவும் பிரேக்கப் கொடுத்துருந்துருக்காங்க. சரிங்களா? நம்மளுடைய தமிழ்நாடுக்கு எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் 2 பேரையும், புதுச்சேரியில் ஒருத்தவங்களையும் நாங்கள் நாமினேட் பண்ணுறோம் வேலைக்கு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க சொல்ல வழிமுறைகள் அப்படின்லாம் கொடுத்துருந்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து லைக் என்ன பண்ண முடியும், ஒரு சாதாரண ஒரு டிகிரி படிச்சிருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனால் டிகிரி ரொம்ப முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிராஜுவேட்டாக இருக்கணும், எந்த டிசிப்ளினில் வேணாலும் இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? சில பேர் நம்ம பிஇ படிச்சிருக்கணுமா, பிடெக் படிச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்குறீங்க. அது வேண்டாம், வெறும் நம்ம வந்து கிராஜுவேட்டாக இருந்திருந்தால் போதும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க இங்கே சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ உங்கள் வேலை என்னவா இருக்கும் அப்படின்னா, மந்த்லி ரெவென்யூ என்னென்ன அப்படின்றது எடுத்து சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து கஸ்டமரை வந்து புதுசாக அவங்க ஏதாவது ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கஸ்டமர்கிட்ட அதை வந்து எடுத்து சொல்லி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ கான்ட்ராக்ட் பேசிஸ்டான வேலை அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இல்லையா. இனிஷியலாக வந்து இந்த ஒரு வேலை வாய்ப்பு வந்து 1 வருஷத்துக்கு இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலாம், 2 வருஷத்துக்குரிய ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலாம். ஸோ மேக்ஸிமமாக நீங்கள் வேலை பார்க்க போகிறது வந்து 3 வருஷத்துக்கு நீங்கள் வேலை பார்க்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா, பியூராக வந்து நீங்கள் வாங்கின மார்க் பேசிஸில், மெரிட் பேசிஸில் தாங்க இருக்கும். ஓகேங்களா? கேண்டிடேட்ஸ் வந்து மெரிட் பேசிஸில் தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிஜிபிஏ, நீங்கள் காலேஜில் வாங்கியிருப்பீங்களா, சிஜிபிஏ பர்சன்டேஜ், அது பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிப்பா, சம்பளம் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, 30,000 உங்களுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அது போக டேக்ஸ் டிடக்ஷன் எதுவும் இருந்தாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரி, இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 150 ரூபா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லா கேண்டிடேட்ஸ்க்கும் 750 ரூபா நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? ஸோ ஃபீஸ் வந்து நீங்கள் திருப்பி ரீஃபண்டபிள்லாம் கிடையாது. ஒரு தடவை நீங்கள் ஃபீ பே பண்ணிட்டீங்கன்னா அதோட அவ்வளோதான் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? நீங்கள் அனுப்ப வேண்டிய ஆன்லைன் இன்டர்நெட் லிங்க் இருக்கு இல்லையா, அதையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன், கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெளிவாகவே புரியும். சரிங்களா? அது போக டீட்டெயில்டாக சர்க்கிள் வைஸ்க்கு இங்கே என்னென்ன வேலைகள் இருக்குது, எவ்வளோ போஸ்டிங்குன்றது மட்டும் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இங்கே புதுச்சேரியில் காரைக்கால் மாவட்டத்தில் ஒரு போஸ்டிங் இருக்குது, தமிழ்நாட்டில் கோவில்பட்டி மாவட்டத்தில் ஒரு போஸ்டிங் இருக்குது, அதே மாதிரி திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒரு போஸ்டிங் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரிங்களா மக்களே? அவ்வளோதான் மக்களே. நீங்கள் அதுக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி கொடுக்கணும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், அப்ளிகேஷன் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், பேமெண்ட் ஆஃப் ஃபீஸுமே அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களோட ஃபோட்டோகிராஃப், உங்களோட சிக்னேச்சர், லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன், இது எல்லாமே மெஷர் பண்ணி நீங்கள் எல்லாமே கரெக்டாக எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு உங்களோட சிக்னேச்சரில் வந்து கேபிட்டல் லெட்டரே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே டீட்டெயிலாக நீங்கள் எடுத்து வச்சுட்டு அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருக்கோங்க. சரிங்களா? இதுதான் மக்களே, நான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.